புருஷன் பொண்டாட்டி பொருத்தம்தான் வேணும், பொருத்தம் இல்லைன்னா வருத்தம்தான் தோணும். கல்யாணத்துக்கு முன்னதாக இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கலாம், இல்லை காதலர்களாக இருக்கலாம், நல்ல உறவுகள் விரிசல் அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம் சண்டை, ஃபைட், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு விஷயம். இந்த ஒரு ஃபைட்டு ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில வந்துருச்சுனாவே அது ரொம்ப புளிச்சு போயிடும். தினமும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் தோணும். நல்ல உறவுகளுக்குள்ள விரிசல்கள் இல்லாமல் அன்பை பகிர்ந்து அரவணைப்போட காதல் மலர்ந்து வாழ்க்கை வாழ்வது எவ்வளவு அருமையாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான வாழ்க்கை எல்லாருக்கும் அமையணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் எல்லாருக்குமே இருக்குது, எனக்கும் இருக்குது. கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் நிறைய நேரங்களில் எதுக்குடா அந்த சண்டை வருது நம்ம ரிலேஷன்ஷிப்பில், அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணுறது, ஹவு டு ஸ்டாப் ஃபைட்டிங் இன் எ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அதற்கான பதில் டிப்ஸ் தான் இந்த எபிசோட் உங்களுக்காக. தொடர்ந்து இணைந்திடுங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் காலத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் செம்மையாக அமேசிங்காக சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். இல்லை நண்பா, கொஞ்சம் சோகமாக தான் போயிட்டுருக்கு நினச்சிட்டு இருக்க நீங்கள், உங்களுக்கு எல்லாமே மாறும், ரொம்ப கூடிய விரைவில் எல்லாமே சந்தோஷமாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை உற்று நோக்கி பயணிப்போம். ஓகே, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. உங்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் நம்ம இவ்வளோ ரன் பண்ண முடியுது. அந்த சப்போர்ட்டை தொடர்ந்து நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணிங்கன்னா 5 டீச்சர் கொடுத்துக்கிட்டே இருங்க. எதுக்குப்பா இது அப்படின்னு ஒவ்வொரு டைம் கேட்குற உங்களுக்கு ஒரே ஆன்சரை திருப்பி சொல்கிறேன். நம்ம நிறையா மனிதர்கள்ட்ட ரீச் அடையணும், நிறையா மனிதர்கள் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா இந்த ஒரு இயக்கத்தில் நீங்களும் இணையலாம். நீங்கள் கொடுக்குற அந்த 5 ரேட்டிங்ஸ் மூலமாக உங்களுக்காக RG_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்கூட பேசலாம் நீங்கள் RG_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில். ஆல்ரைட், நம்ம டாப்பிக்கில் போகிறோம். டாப்பிக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தோழி அவங்களுடைய ஸ்பாட்டிஃபை ரேப்பிட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுடைய ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் நிறைய மனிதர்களை ரீச் பண்ணியிருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ரிசல்ட்டை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட பயங்கரமான ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பிகள் 1300க்கு மேலே நம்மளுடைய பாட்காஸ்ட் ஃபஸ்ட்டு அவங்களுடைய லிசனிங் லிஸ்ட்டில் இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. இதை பண்ணும்போதெல்லாம் நம்ம எதுக்கு பண்ணுறோம், ஏன் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணி இதை பண்ணுறதுனா என்னென்னா கிடைக்குது அப்படின்னு சில நேரங்களில் கூட தோணாது. இருந்தாலும் தோன்ற மாதிரி யோசிச்சா கூட இந்த ரிசல்ட்டை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்கள் சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்களுடைய ஸ்பாட்டிஃபை ஆப்போட உங்களுக்கு ரிசல்ட் வந்துருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய டாப் லிசனர்னால் உங்கள் சந்தோஷத்தையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். RG_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரைட், நம்ம உள்ளே போயிடலாம். ரொம்ப நேரம் பேசியாச்சு. ஸோ நம்ம ஸ்பாட்டிஃபை ஆப் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நான் அதை பற்றி கொஞ்சம் பேசுறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஐம் சாரி. ஆல்ரைட், நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபைட் அவாய்ட் பண்ணுறது. ஸோ வாழ்க்கை ஆரம்பித்ததுலேருந்து இந்த கணவன் மனைவி, இல்லை காதலன் காதலி, நண்பா நண்பி, நண்பன், இந்த மாதிரி எந்த உறவுகளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அதுவும் முக்கியமாக கணவன் மனைவி, காதலர்கள், அவங்களுக்கு இடையில் சண்டை எதுக்கெடுத்தாலும் வரும். எதுக்கடா அந்த சண்டை வருது அப்படி சில டைமிங்கில் மண்டையை உடச்சிக்கிற மாதிரி தோணும். எதுக்கெடுத்தாலும் நம்ம பார்ட்னரை குறை சொல்லுவோம், அவங்கள திட்டுவோம், நம்மளை அவங்க திட்டுவாங்க, மாற்றி குறை சொல்லி ஒரு சண்டையில் ஃபைனலாக என்னடா இது இப்படி போயிட்டுருக்கே அப்படின்ற ஒரு வேதனை எண்ணங்கள் மட்டும்தான் மிச்சமாகும். ஆர்கியூமெண்ட் அதிகமாகும், சாட்டிஸ்ஃபை மொமெண்ட் குறையும். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விரிசல் உருவாகும். அட் எண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லாமல் கூட போகும். அப்போ எந்த நேரத்துலையும் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையான வார்த்தைகளை உதிர்க்கணும்.
நம்மளோட எதுக்கு இந்த ஃபைட் வருது, ஓகே வந்துருச்சுப்பா, அந்த ஃபைட்டை எப்படி சரி பண்ணுறது, எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன் வந்து கப்புள்ஸ் ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, ஸோ நிறையா ஆர்கியூமெண்ட்டு சாதாரண விஷயங்களுக்காக வரும். எவ்வளவோ பெரிய பெரிய பிரச்சனைகள், அது எல்லாத்துக்கும் நம்ம ஒத்துமையாக போயிடுவோம். சின்னமாக ஏன்டா அந்த துண்டை எடுத்து வைக்க மாட்டியான்னு கேட்கும்போது, ஏன் நீ எடுத்து வைக்க மாட்டியா, ஒரு காஃபி மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா, ஏன் நீ போட மாட்டியா அப்படின்ற இதுலேருந்து, நான் அந்த வெளில போயிட்டு வரேன், எங்கே போகிறேன், என்னை விட்டு எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரி எல்லா நேரங்கள்லையுமே ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக ஆரம்பிக்கிற ஃபைட்டு தேவையில்லாமல் வார்த்தைகளை வளர்த்துக்கிட்டே போய் அவங்களுடைய பிடிக்காத ஒரு விஷயங்களை அவங்கள குத்தி காமிக்கணுன்ற பேரில் என்னென்னமோ பண்ணி ஃபைட்டு பயங்கரமாக போயிடும். இது எல்லாத்துக்கும் காரணம் தான் ஆர்கியூமெண்ட்ஸ். இது எப்படி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, அடாப்ட் எ பாசிட்டிவ் அவுட்லுக். ஸோ எல்லா விஷயத்தையுமே நம்ம தப்பான கோணத்தில் பார்த்தோன்னா தப்பு தான். ஏங்க சாப்பிடக்கூடாதாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் சாப்பிட்றதுக்கு நீ வந்து எடுத்து வைக்க மாட்டியா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி தான் இருக்கும். அவள் அக்கறையில் கேட்குறா, இல்லை அவர் அக்கறையில் கேட்குறாருன்னு நினச்சோம்னா, இந்த வந்துட்டேம்மா, இந்த வந்துட்டேன்டா அப்படின்னு மாதிரி ஆகும். ஸோ எப்போவுமே நம்ம எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை கண்டுபிடிக்கிற மென்டாலிட்டியை தூக்கி எறியணும். எல்லாத்துலேயும் பாசிட்டிவாக பார்க்கணும். ஸோ நிறையா பேர் ரொம்ப ரேராக ஃபைட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அடிக்கடி ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ நிறையா பேர் ரேராக ஃபைட் பண்ணுறவங்கக்கிட்ட ஒரு ஸ்டடி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க எப்படி குறைச்சி ஃபைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா, அது ரிசல்ட்டு அவங்க எப்போவுமே பாசிட்டிவ்ஸை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களாம். ஸோ அவங்களுடைய பார்ட்னர்கிட்டேருந்து ஒரு நல்ல பாசிட்டிவிட்டிவான எண்ணங்கள், எப்பயுமே அவங்கள பாசிட்டிவாக பார்ப்பாங்க, எப்பயுமே எந்த ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தோன்னா, குவிட் நீடிங் டு பி ரைட். ஸோ எப்போவுமே இந்த ஹேபிட்டை பிரேக் பண்ணுறது தப்புங்க. நிறையா ஃபைட் என்ன நடக்கும்னா, அவங்க ராங்கு, இவங்க தப்பு, அவங்க தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம குறை சொல்கிறதுலையே தான் இருப்போம். நீ பண்ணதான் தப்பு, இல்லை நீ தப்பு, அப்போ வந்து அவங்க எதிர்த்து ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டா, அப்போ நீ இதை பண்ணியிருக்கலாமேனா, அது எதுக்கு நான் பண்ணணும், நீ பண்ணுறது மட்டும் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆர்கியூமெண்ட்டை வளர்த்துக்கிட்டே போவோம். ஸோ நிறையா ரீசன் இல்லாமல், ஜஸ்டிஃபிகேஷனே இல்லாமல் மாற்றி மாற்றி குறை சொல்லிக்குவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த அதாவது மற்றவங்கள மாற்றி மாற்றி நம்ம குறை சொல்லிக்கிறோம் பார்த்தீங்களா, அதை ஃபஸ்ட்டு விடணும். அப்படி விட்டால் தான் அந்த ஃபைட்லாம் சரியாகும். அதுக்கப்புறம் டேக் அ மொமெண்ட் டு சில். ஸோ நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம வார்த்தைகள் நிறையா உதிர்க்க நேரிடும். அந்த நேரத்தில் நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயம் நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும், என்னென்னு பார்த்தீங்கன்னா அமைதி. நம்ம அந்த ஆங்க்ரி நம்மளை விட்டு போகிற வரைக்கும் ரொம்ப சீரியஸாக இல்லாமல் ஜஸ்ட்டு அதை கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட விலகி இருக்கலாம். ஸோ அந்த கோபம் போன பின்னாடி நீங்கள் அந்த பிரச்சனையை அணுகுவதற்கும், அந்த கோபத்தில் அந்த பிரச்சனையை அணுகுவதற்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு சாதாரணமாக இன்றைக்கி வச்ச குழம்பு சரியில்லைன்னு நார்மலாக நீங்கள் உதிர்க்கிற கமெண்டில் அவங்க கோச்சிக்கிற ஆரம்பித்து, நீங்கள் பொறுமை இல்லாமல் அவங்கள திட்ட ஆரம்பித்து, அவங்களோட எஃபர்ட் எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி, அந்த மாதிரி போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஏதோ ஒரு அவுட் சைட் டென்ஷனில் ஏதோ ஒன்று இருந்து அவங்க மேலே காமிச்சா கூட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப பெரிய தப்பாக முடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்ட் உங்களுக்கு இல்லை, உங்களால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டே ஆன் பாயிண்ட். எப்போவுமே ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம வந்து ஒரு கோர்ட்டில் இருக்க லா மாதிரி நம்ம ஃபாலோ பண்ண நினைப்போம். ஸோ பார்ட்னர்னால் இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒய்ஃப்னால் அவள் அப்படி தான் இருக்கணும், அவள் பொண்ணு அப்படின்ற ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம மனசில் பதிஞ்சிருக்கும். ஹஸ்பண்ட்னா இப்படி தான் இருக்கணும், நம்ம சொல்கிறத கேட்கணும், நான் என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி மனநிலை மாற்றி மாற்றி இருக்கும். இது லவ்வர்ஸ் கிட்டக்கிட்டையும் அப்படி தான் இருக்கும். அவன் வந்து என்கிட்ட மட்டும் தான் பேசணும், என்கிட்ட மட்டும்தான் வந்து அவள் வந்து ஒரு 10 மணி நேரம் பேசணும், வேறு யார்ட்டையும் ஃப்ரெண்ட்லியாக கூட பேசக்கூடாது, இல்லை ஃப்ரெண்ட்லியாக பார்க்கக்கூடாது, பொசிஷன்ஸ்லேருந்து எல்லாமே நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ என்னை பார்த்து தான் வந்து சிரிக்கணும் ஃபஸ்ட் எடுத்தவொடனே இப்படின்ற மாதிரி சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு அது ஒரு தப்பான கோணத்திலே பார்க்கும்போது ஃபைட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே ஒரு பாயிண்டில் நீங்கள் நின்று அதை யோசிக்கணும். ஸோ எப்போவுமே எதுக்கெடுத்தாலும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சண்டை வருது அப்படின்னா உடனே அவங்க பாஸ்ட்டுகளில் நடந்த ஒரு விஷயத்த எடுத்து அவங்கள குத்தி காமிச்சு நீ அன்றைக்கி இதை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லாமல் அந்த பாயிண்டில் இருக்க பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் இருக்க டாப்பிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது,
Focus on the issue that's bothering you currently. Find a way asking for what you need without making them feel bad if they don't give it to you. கரண்ட்டாக உங்கள் மனசில் என்ன பிரச்சனை இருக்குது, என்ன சண்டை போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன அவங்ககிட்ட கேட்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதை மட்டும் நீங்கள் நல்லா யோசித்து அவங்ககிட்ட மெதுவாக பேசுங்க. ஸோ மெதுவாக பேசும்பொழுது கண்டிப்பாக அவங்களும் உங்களை புரிஞ்சுக்குவாங்க, அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விடைகளை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தான் ஃபைட்டை அவாய்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக் அபவுட் யுவர் ஃபீலிங்ஸ். ஸோ உங்களுடைய மைண்ட் செட்டு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் உலாண்டுக்கிட்டே இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய எமோஷனில் நீங்கள் ரொம்ப ப்ரையாரிட்டி கொடுத்து நம்ம தான் கிங்கு, நம்ம தான் குவீன்னு, நம்ம சொல்கிறது தான் அவங்க கேட்கணும், நம்ம இருக்கிறது தான் கரெக்டு அப்படின்ற மாதிரி மனநிலையில் தொடர்ந்து அவங்கள ஹர்ட் பண்ணாமல் நம்மளுடைய ஃபீலிங்கை அவங்களுக்கு குறை சொல்லாமல் அவங்கக்கிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். சரி, ஓகே, எனக்கு புரியுது, நான் இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, என் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து என்கிட்ட பேசுகிறியா, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அருமையாக, அமைதியாக, அன்பாக பேசி பாருங்களேன், எல்லாமே மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீத் பிஃபோர் சேயிங் சம்திங் மீன். ஒரு சண்டை வந்துச்சுன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வாயை திறந்தா தொடர்ந்து அவங்க வாட்டுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை உதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, எடுத்து தூக்கி எறிவாங்க, சும்மா எரிவந்தாக இருக்கும். டப்பு 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 டப்புன்னு எட்டம் விடாமல் டக்கு 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 டக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த நேரங்கள்லாம் அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிடுவாங்க. என்னடா இது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு இப்படி பேசிவிட்டானே அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் வர பெருசாக வலுக்க ஆரம்பிக்கும். அதனால் எதை சொல்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. இல்லை அந்த நேரத்தில் உங்களால் யோசிக்க முடியலன்னா கொஞ்சம் விலகி இருங்க, நம்ம முன்னாடி பாயிண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிமெம்பர் த குட் டைம்ஸ். சில நேரங்களில் உங்களுக்கு பயங்கர வெறுப்பாக இருக்கலாம், ஸோ நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், தொடர்ந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப்புக்கு இடையில் புளிச்சு போன மாதிரி கூட தோணலாம். ஆனால் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தால் கூட நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கும். நல்ல மனசை சந்தோஷமாக வச்சு என்ஜாய் பண்ணியிருக்கக்கூடிய மொமெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இல்லாமல் இருக்கவே இருக்காது. அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இதோ ஒரு நல்ல மொமெண்ட் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததா இருக்கலாம், இல்லை அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு நீங்கள் பேசினதாக இருக்கலாம், இல்லை எதுவாக இருக்கலாம். அதை நினச்சி பாருங்கள். அப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்கள் மனசை விட்டு அந்த க்ளவுடு மாதிரி கொஞ்சம் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ ரிமெம்பர் த குட் டைம்ஸ். ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஸோ தட் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பார்ட்னர். ஸோ எடுத்தவொடனே நம்ம குறையோடு போய் அவங்கள பார்க்கும்போது பேசும்போது அவங்களுக்கும் கோபம் தான் வரும், திருப்பி பேச தான் செய்வாங்க. அப்போது எப்போவுமே எடுக்கும் போதே எனக்கு புரியுது, நான் பேசுகிறது உனக்கு பிடிக்கல, நான் பண்ணுறது உனக்கு சரியில்லைன்னு தெரியுது, ஆனால் கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளேன், இது நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது அவங்க சைடில் ஒரு பாசிட்டிவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் உங்கள் பிரச்சனையை சொல்லும்போது அது ஈஸியாக ஸ்மூத்தாக அவங்களுடைய மைண்டில் போய் விழ ஆரம்பிக்கும். அவங்களும் உங்களுக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. அதை விட்டு எடுத்தவொடனே அவங்கக்கிட்ட 100 வாலா பட்டாசு வெடித்த மாதிரி படப்படப்படன்னு வெடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அணுகுண்டா திருப்பி வெடிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் லிசன் டு வாட் தே ஹாவ் டு சே. ஒரு சில பேர் இருக்காங்க, நம்ம பேச ஆரம்பித்தோன்னா அடுத்த ஆப்போசிட்டில் இருக்கேன் பேசுகிறானா பேசலையான்னு கூட தெரியாது. நேராக இருக்கும் போது சில பேர் பேச மாட்டாங்க. சில பேர் ஃபோனில் எடுத்து பேச ஆரம்பிக்கிறவங்க ஆப்போசிட் சைடில் இருக்கேன் பேசுகிறானா ஃபோனை வச்சுட்டு போயிட்டானா தெரியாது, வாட்டுக்கு புரிஞ்சு தள்ளுவாங்க. அதனால் எப்போவுமே அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க மனசில் என்ன இருக்குது, அவங்க என்ன பிரச்சனையை கொண்டு வராங்க, இல்லை அவங்க மனசில் என்ன கவலைகள் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். இது ஷேரிங் கேரிங் தானே வாழ்க்கையும் கூட. இது எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கணும். ஸோ ஃபைனலாக இதெல்லாம் நடக்கலை, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணியாச்சு, இருந்தாலும் சண்டையாக தான் இருக்குது, பூனையும் எலியும் மாதிரி தான் இருக்கும், எதுவுமே கரெக்டாக வரல, டெய்லி நரகமாக போயிட்டுருக்கு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனலை மீட் பண்ணுறது நல்லது. கன்சிடர் கப்புள்ஸ் தெரப்பின்னு சொல்லிட்டு நிறையா பீப்புள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண இருக்காங்க. ஸோ கப்புள் தெரப்பிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணலாம். ஸோ அவங்க உங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க, உங்களுக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட் எண்ட் ஆஃப் த ஸ்டேஜ் நம்ம ஹெல்ப்பை எதிர்பார்க்குறது தப்பே கிடையாது. நம்ம போயிட்டு பேசி சரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஒரு உண்மையான உறவுக்கும் உண்மையான ஸ்ட்ராங்கான
ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிறைய விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லா நேரத்துலையுமே எல்லாரோட மைண்டும் ஒரே மாதிரி இருக்காது. உங்கள் மைண்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா நேரத்துலையும். அப்படி இருக்கும்போது இன்னொருத்தவங்க மைண்டும் உங்களை புரிஞ்சுக்கணும், எப்பயுமே உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும், உங்களை அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் 100% கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? நாங்கள் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்கிற எத்தனை பேருக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அந்த மேட் ஃபார் ஈச் அதர்னு என்னென்னா கரெக்டாக அடாப்ட் ஆகுறது. ஒரு சில நேரங்களில் அது துருப்பிடிக்கலாம், இல்லை அது கரெக்டாக செட் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் எப்போயா இருந்தாலும் நான் அந்த இணைப்பு பிணைப்பு இருக்கும்போது எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இப்போ தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் ஒரு கசப்பான உணர்வுகள் போகலாம். ஸோ எப்போவுமே மேடு பள்ளங்கள் இருந்தால் மட்டும்தான் ஒரு கார் போகும்போது கூட ஒரு அருமையாக இருக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி உட்காந்த இடத்துல போனால் காரில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் வராது. ஸோ அப்போ என்னென்னா மேடு பள்ளங்கள் வரும்போது சரி பண்ணி திருப்பி நம்ம ஒரு ஆன் ட்ராக்கில் நம்ம ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு போகணும் அப்படின்ற ஒரு உணர்வுகள் உங்கள் மனசில் இருக்கணும். அதை கொண்டு வரணும். அதுக்கு இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்ம வாழ்க்கையும் சிறப்பாக சந்தோஷமாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆல்ரைட், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எப்படி போய் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த டிப்ஸை தவிர வேறு ஏதாவது இன்னும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதை எழுதி அனுப்பலாம். RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சூப்பரான அழகான காதல், அழகான மனைவி, அழகான கணவன், அழகான காதலன், அழகான காதலி இப்படின்ற மாதிரி நல்ல உறவுகளையும் நல்ல உணர்வுகளையும் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றத அந்த நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோடில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ_Mano. நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. அடுத்த வாரம் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களது வருவது மனோ. டேக் கேர் நண்பா, நண்பி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக சேமையாமல் இதற்கு வாழ்த்துக்கள். மறக்காதீங்க, எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. ஸ்பாட்டிஃபை, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், டேக் கேர், பை பாய் நண்பா, நண்பி, பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ_Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.